ஹலோ கிளாஸ் 11 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஐசோமரிசம் கண்டினியூ பண்ணுவோம். லெக்சர் நம்பர் 10 சரியா? நிறைய பேர் எத்தனை வீடியோ இன்னும் ஐசோமர்ஸ்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான், இன்னும் 2 வீடியோ மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோஸில் கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஐசோமரிசமோட மேஜர் டாபிக் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் லெவலில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நாளைக்கு கான்செப்ட்ஸில் கொஞ்சம் இருக்கும் சரியா? இன்றைக்கி வீடியோ வரைக்கும் ஒரு நீங்கள் பார்த்துருந்தாலே ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஐசோமரிசம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்லாம் அந்த ஜெய் அட்வான்ஸ்லாம் மேக்ஸிமம் அந்த கொஷின்லாம் கேட்பாங்க, அந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ மட்டும் இருக்குது, ஒரு 2-3 வீடியோஸ் தான், அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 வீடியோஸில் முடிச்சிருவேன். வர்ஸ்ட் கேஸில் ஒரு 3 வீடியோவாக போக சான்ஸ் இருக்குது சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஆல்தோ நான் 13 வீடியோவாக எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எல்லாமே ஒரு அரை மணி நேரம் 20 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப பெரிய வீடியோஸ் மாதிரி நான் போடுறதில்லை. ஸோ உங்களுக்கு அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் ஐசோமரிசம். சில டைம் என்ன ஆகும், ஜஸ்ட் மாலிகுலர் ஃபார்மில் மட்டும் கொடுத்துட்டு எத்தனை ஐசோமரிசம்னு கேட்பாங்க சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் நேற்று வீடியோவெல்லாம் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா, அந்த டியூ கான்செப்ட் அதெல்லாம் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டேரெக்டாக ஒன்றும் இல்லை, இல்லை கான்செப்ட்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சரியா? எந்த பர்டிகுலர் ஃபார்மில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற டெக்னிக்கை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஐசோமரிசம்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டியூ நெட் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபார்முலா C+1 - H + X - N/2 இந்த ஃபார்மில் நேற்றே பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்த்தோம். டியூவோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுனாக்கா அந்த கம்பவுண்டில் பையும் இருக்காது, ரிங்கும் இருக்காதுன்னு அர்த்தம். டியூவோட வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா அந்த கம்பவுண்டில் ஒரு பை ஆர் ஒரு ரிங் ஏதாச்சும் ஒன்று பாசிபிலிட்டி இருக்கும்னு அர்த்தம். டியூவோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுனாக்கா 2 பையாக இருக்கலாம், ஆர் 2 ரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பை ஒரு ரிங் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை வச்சு நம்ம வந்து டியோட வேல்யூ வச்சு நம்ம கம்பவுண்டில் பை பவுண்ட் இருக்கா ரிங் இருக்கான்றதை சொல்லுவோம். அது இங்கே எப்படி யூஸ் ஆக போகுதுன்றது இன்றைக்கி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும் சரியா? ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்டா, இப்படி தான் இருக்கும். சியர் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆஃப் C4H10 இதான் கொஸ்டின். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ எப்படி பண்ணுறது? ஸ்ட்ரக்சர் எதுவும் வரைஞ்சி கொடுக்கல, இல்லை இப்போ டபுள் பவுண்ட் இருக்கான்னு தெரியாது, இது ரிங்கான்னு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது கரெக்டாக? எப்படி ஐசோமர் கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் நம்ம கான்செப்ட் படித்து டியூ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுங்கள், டியூவை கால்குலேட் பண்ணுங்கள். ஃபார்முலா தெரியும், எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன். எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? 10 ஹைட்ரோஜன். எக்ஸ் எதுவும் இல்லை, என் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C+1 - X + X - N/2 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ 4 + 1 4 + 1 - ஹெச்சோட வேல்யூ 10, எக்ஸோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 0 / 2 கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டியூவோட வேல்யூ வந்து பார்த்தா 0 வருது. டியூவோட வேல்யூ 0 வருது என்ன அர்த்தம்? இந்த கம்பவுண்டில் பை பாண்டும் கிடையாது, ரிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாதுரா. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் செயின், நார்மல் ஸ்ட்ரெயிட் செயின் கம்பவுண்ட் தான். பையும் இல்லை, ரிங்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன? இப்படி தான் போடணும். சியர் இப்படி தான் ஆரம்பிக்கணும். நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டியூ வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பையும் இல்லை, ரிங்கும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணும், ஐசோமர்ஸை கால்குலேட் பண்ணலாம். எப்படி? 4 கார்பன் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் செயின்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 4 கார்பனா 1 2 3 4 ஸ்ட்ரெயிட் செயின் கிடச்சா 1 2 3 4 4 கார்பன் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின். இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணலான்னா வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், 3 கார்பன் இருக்க ஸ்ட்ரெயிட் செயின் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, 3 கார்பன், இன்னொரு கார்பனை பிரான்ச்சில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 3 கார்பன் இருக்க மாதிரி வந்துடுச்சு, ஒரு கார்பன் பிரான்ச்சில், மொத்தம் 4 கார்பன் வந்துச்சா? இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா மேட்ச் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆச்சு, இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆச்சு கரெக்டாக? அதுக்கப்புறம் 2 கார்பன் இருக்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்ப்போமா? வரைஞ்சி பார்த்தாலும் சேம் இதே தான் வரும். பாருங்கள், 2 கார்பன் வச்சு போட்டிங்கன்னா பிரான்ச் ஒன்று இங்கே போடுவீங்க, இல்லை இங்கே போடுவீங்க. இல்லாட்டி 2 கார்பன் வச்சு போட்டிங்கன்னா பிரான்ச் இங்கே போடுவீங்க, இங்கே போடுவீங்க. திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும். ஸோ வேறு எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. அவ்வளோதான். ஸோ இப்போ மொத்தம் இதில் எத்தனை ஐசோமர்ஸ் சொல்லலாம்? 2 தான். இது ஒன்று, இது ஒன்று சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம இப்படி தான் போடணும், வேறு ஒலியே இல்லை. டியூ கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். கிளியராக? 2 ஐசோமர் வந்து இதுக்கு பாசிபிள். அடுத்து இது மேபி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, C4H10 நம்ம வரைஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே, ஈஸி தானே. இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ போக கொஸ்டினோட லெவல் மாற உங்களுக்கு புரியும், இந்த டியூ மெத்தட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட்டு இப்படி போடணும் அப்படின்ட்டு. பட் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஸ்டினோட லெவல் ஏற உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். C5H12 இதில் எவ்வளோ ஐசோமர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எரி பண்ணோம். ஃபஸ்ட்டு நார்மலாக டியூ கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஏதாவது டபுள் பவுண்ட் இருக்கா, இல்லை ரிங் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டியூ கால்குலேட் பண்ணுவோம். 5 கார்பன் இருக்குது. ஸோ 5 + 1 - 12 ஹைட்ரோஜன், 12 + எந்த ஹெச்சும் இல்லை, எந்த எக்ஸும் இல்லை, எந்த எண்ணும் இல்லை. ஸோ 12 + 0 - 0 / 2 கரெக்டாக? இதை சால்வ் பண்ணால் அகெயின் நமக்கு 0 வருது. விச் மீன்ஸ் இதுலேயும் எந்த ரிங்கும் இல்லை, எந்த பை பாண்டும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஆரம்பிக்கணும். 5 கார்பன் இருக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் செயின், 5 கார்பன் இருக்காமல் ஸ்ட்ரெயிட் செயின் பாருங்கள்.
ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் இருக்குமா ஸ்ட்ரெயிட் செயின். இது ஃபஸ்ட்டு கம்பவுண்ட். அடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு கார்பனை கம்மி பண்ணிடுங்க. 4 கார்பன் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் செயின். கரெக்டாக 4 கார்பன் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் வரைஞ்சாச்சு. இப்போ இன்னொரு 5வது கார்பனை எங்கேயாச்சும் வைக்கணும். இங்கே வச்சோம்னா பழைய ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆகிடுது. ஸோ இங்கே வச்சு யூஸ் இல்லை. அப்போ இங்கே வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே வச்சோம்னாக்கா ஒரு புது ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு, இது செகண்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த 5வது கார்பனை திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே போட்டு பார்க்கலாம். இங்கே போட்டாலும் அதே தான், செகண்ட் வரைஞ்ச மாதிரி திருப்பி வந்துடுது. ஸோ வேறு எந்த காம்பினேஷனும் பாசிபிள் இல்லை. கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இது, செகண்டு இது. கரெக்டாக. இதை தூக்கிட்டு போய் இங்கே வச்சு பார்த்தாலும் அதே ஸ்ட்ரக்சராக. ஸோ அதோடு நிப்பாட்டிக்கலாம். கரெக்டாக. ஸோ 4 கார்பனில் மேக்ஸிமம் இவ்வளோ தான் பாசிபிள். அடுத்து என்ன பண்ணால் 3 கார்பன் இருக்க மாதிரி ரிங்கு வரைஞ்சி பார்ப்போம். 3 கார்பன் இருக்க மாதிரி ரிங்கு. மீதி எத்தனை கார்பன், வெளியே 2 கார்பன் இருக்குது. சரி, அந்த 2 கார்பன் இங்கே அட்டாச் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணால் பழைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே கிடச்சிரும். இங்கே தான் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக. இங்கே ஒன்று. ஸோ 2. ஸோ மொத்தம் பாருங்கள் 4 கார்பன் ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஸோ இது வந்து 3வது. அதுக்கப்புறம் 2 கார்பன் இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி யூஸ் இல்லை, பழைய ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும் திருப்பி உங்களுக்கு. அவ்வளோதான்டா. ஸோ மொத்தம் எத்தனை வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 3 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். சரியா? இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சராக போடணும் நம்ம. ஓகே. அடுத்து இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் உண்மையாலே ட்ரை பண்ணணும்டா. ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் மேட்ச் ஆகுதா பாருங்கள். C6H14 இதுக்கு வந்து DU ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா DU கண்டுபிடிச்சிட்டிங்க, 0ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் செயின். ஃபஸ்ட்டு இதான் ஸ்ட்ரெயிட் பார்க்குறோம். அப்புறம் ஒரு கார்பன் கம்மி பண்ணிடுங்க. 5 கார்பன் இருக்க மாதிரி செயின். 1 2 3 4 5. மீதி வெளியே இருக்க கார்பன் இங்கே வச்சு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சா. இங்கே வச்ச கார்பனை தூக்கி இங்கே வச்சா அது ஒரு தனி வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகும். நேம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் நேம் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இது ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு. ஸோ 5 கார்பன்லேயே 2 ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வச்சோம்னாக்கா பழையபடி இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆகிடும். ஸோ யூஸ் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், 5 கார்பன் வச்சு பார்த்தா அப்போது 3 கார்பன் வச்சு பார்க்கலாம். சாரி, 4 கார்பன். இங்கே 5 கார்பன் வச்சு பார்த்தோம்னா இப்போ 4 கார்பனை குறைச்சிருங்க. ஸோ 1 2 3 4 கார்பன் ஆகிடுச்சா. வெளியே 2 கார்பன் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, இங்கே ஒரு கார்பன் கொடுத்துருங்க, இங்கே ஒரு கார்பன் கொடுத்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன, 2த்தையும் தூக்கிட்டு போய் இங்கேயே வச்சுருங்க. வேறு எந்த ஆப்ஷனும் பாசிபிளே கிடையாது. நீங்கள் இதை அடிச்சிருங்க, இது ஒன்றும் இல்லை. வேறு எந்த ஆப்ஷனுமே பாசிபிள் இல்லை. ஸோ இந்த இதுவில் ஒரு 2 பாசிபிள், மொத்தம் 5. அதுக்கப்புறம் 3 கார்பன் வச்சு போட்டு பார்ப்பீங்களா. 3 கார்பன் வச்சு போட்டோம்னா ரொம்ப கஷ்டம், வராது. 3 கார்பன் இங்கே இருக்குது. மொத்தம் எத்தனை கார்பன் இருந்துச்சு, இல்லை 6 கார்பன் இருந்துச்சு. மீதி 3 கார்பன் எங்கேயுமே போட முடியாது. இங்கே 3 கார்பன் நீ போட முடியுமா, போட முடியாது. ஏன்னா பாருங்கள் இந்த இடத்துல 5 பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ பாசிபிள் கிடையாது. ஸோ இதான் இதோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ மொத்தம் 5 ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள். புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி அல்கைன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கடா. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணனாலும் அட்லீஸ்ட் இந்த 5 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த 5 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ஞாபகமும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மகப் பண்ணிக்கோங்க. நீட்லலாம் டேரெக்டாக இதை வச்சு கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேட்டா பேஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ CH4ல் ஒரே ஒரு ஐசமர் தான் பாசிபிள். உங்களுக்கே தெரியும் CH4ல் ஐசமருக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒன்று தான். C2H6க்கு 1, CH3H8க்கு C3H8க்கு 1, C4H10க்கு 2. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி தான் கால்குலேட் பண்ணி பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். சரியா? சூப்பரில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏற்றுவோமா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள் C2H4 இதுக்கு ஃபஸ்ட்டு DU கால்குலேட் பண்ணுங்கள். என்ன வருது, DU கால்குலேட் பண்ணி பார்த்தா 2 கார்பன் இருக்குது, 4 H இருக்குது, 0 0/2 போட்டு பார்த்தோம்னா DUவோட வேல்யூ 1 வருது. DUவோட வேல்யூ 1 வருது. என்ன அர்த்தம், அதில் ஒன்று ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், ஆர் அது ஒரு ரிங்காக இருக்கும். கரெக்டாக? 2 சான்ஸ். ஒன்று அது அல்கீனாக இருக்கும், இல்லாட்டி ரிங்காக இருக்கும். கரெக்டாக? 2 கார்பனில் எங்கே தான் ரிங்கு வரும், வரவே வராது. கரெக்டாக? 2 கார்பன் வச்சு இங்கே ரிங்கு ஃபார்ம் பண்ண முடியுமா? மினிமம் 3 கார்பன் இருந்தால் தான் ரிங் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ரிங்குங்கிற ஆப்ஷனே கிடையாது. அப்போ என்னவாக இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ ரிங்குன்ற ஆப்ஷனை தொட்டில் அழிச்சிருங்க, டபுள் பாண்ட் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் வர 2 கார்பன் ஃபஸ்ட் வரைஞ்சிக்கோ, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், நடுவில் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ டபுள் பாண்ட் ஆகிடுச்சு. அப்போ மீதி இங்கே 2 H கொடுத்துருங்க, இங்கே 2 H கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. CH2 டபுள் பாண்ட் CH2. இதுக்கு வேறு ஏதாச்சும் ஐசோமர் பாசிபிளாடா? கிடையவே கிடையாது. கரெக்டாக? நீங்கள் என்ன தான் திருப்பி பார்த்தாலும் இதுதான் ஒரே ஒரு ஐசோமர் தான் பாசிபிள். ஸோ இதுக்கு எத்தனை ஐசோமர், நம்பர் ஆஃப் ஐசோமர் 1 தான். சிம்பிள் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சா டபுள் பாண்ட் இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியல. கரெக்டாக? C2H4 சொல்லிட்டா நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, டபுள் பாண்ட் இருக்குது நடுவில்ன்ட்டு தெரியாது. கரெக்டாக? இன்ஃபேக்ட் இந்த ஸ்ட்ரக்சர் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க. ஒன்று போக பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம சுத்தமாக கெஸ்ஸே பண்ண முடியாது. டபுள் பாண்ட் எங்கே, ரிங் எங்கே சொல்லவே முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம DU படித்தோம். இப்போ புரியுதா DU ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் அப்படின்ட்டு? பாருங்கள், DUவோட கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் டபுள் பாண்ட் இருக்கும்ன்ட்டு. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். C3H6 இப்போ இதுக்கு DU கண்டுபிடிச்சோம்னா 1ன்னு வரும். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம், ஒன்று ஒரு ரிங் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டபுள் பாண்ட் இருக்கலாம். இங்கே பார்த்தா 3 கார்பன் இருக்குது. ஸோ ரிங் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது, டபுள் பாண்டும் 1 இருக்கிறதுக்கு சான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் கான்செப்ட் எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டபுள் பாண்டோட வேரியேஷன் எல்லாம் பார்த்தா அப்புறம் ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் செயின்லேருந்து ஆரம்பிக்கணும். CH3 CH
ஹெச்சை கூட அப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சிசிசின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி. இல்லை ஒரு டபுள் பாண்ட் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக இவனுக்கு ஒரு டபுள் பாண்ட் கொடுத்தா இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், அவ்வளோதான். இப்போ ஹெச் கொடுங்க. இங்கே எத்தனை ஹெச்? ஒரு பாண்ட் இருக்குது, அப்போ மீதி 3 ஹெச் இங்கே வரும். இங்கே 3 பாண்ட் இருக்குது, அப்போ ஒரே ஒரு ஹெச் வரும். இங்கே 2 பாண்ட் இருக்குது, அப்போ 2 ஹெச் வரும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர், அதான் மேலே வரைஞ்சிருக்கேன். ஓகே, வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ண முடியுமா? டபுள் பாண்டை டிஸ்ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அப்புறம் என்ன பண்ண டபுள் பாண்ட் டிஸ்ப்ளேஸ் பண்ணும். டபுள் பாண்ட் ஒரு ஆள் இங்கே இருந்தாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸோ வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் பாசிபிள் கிடையாது. கரெக்டாக வேறு எந்த ஸ்ட்ரக்சருமே பாசிபிள் கிடையாது. நீங்கள் கார்பனை தூக்கி வேறு எங்கேயும் கூட போட முடியாது, போட்டால் தான் இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸோ இது ஒரு டபுள் பாண்டோட இதுவில் இவ்வளோ தான். அடுத்த ரிங் இருக்குது. கரெக்டாக 3 ரிங், அதாவது 3 கார்பன் இருந்தாக்கா ரிங் இது மட்டும்தான் பாசிபிள், வேறு எந்த ரிங்குமே பாசிபிள் இல்லை. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்ட்ரக்சர் வருது? 2 ஸ்ட்ரக்சர் வருது, அவ்வளோதான் தான். ரொம்ப ஈஸி. அடுத்து இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கடா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்லிக் கொடுப்பேன், இருந்தாலும் நான் போடுறதுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் மேட்ச் பண்ணுங்கள். வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் போடுறதுக்கு மேலே நான் போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். C4H8க்கு எத்தனை ஐசோமர்னு வருதுன்னு பாருங்கள், பார்ப்போம், கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு டியூ கால்குலேட் பண்ணுவீங்க. டியூ கால்குலேட் பண்ணால் 1 வரும். 1 வந்தால் ஒன்று ரிங் இருக்கும், இன்னொன்று கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரிங் இருக்கும். ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் கேஸுக்கு, ஃபஸ்ட்டு டபுள் பாண்டுக்கு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் செயின் வரைஞ்சிடணும். 4 கார்பன் இருக்கா? ஃபஸ்ட்டு 4 கார்பன் இருக்கிற மாதிரி செயின் CCCC. இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். சரியா? இங்கேருந்து ஆரம்பம், இங்கே ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. கரெக்டாக இங்கே ஒரு டபுள் பாண்ட் கொடுத்தாச்சு, மீதி எல்லாம் சிங்கிள் பாண்டாகவே இருக்கட்டும். கரெக்டாக இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுங்கள்? டபுள் பாண்டை மூவ் பண்ணிகிட்டே போங்க. இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே கொடுத்து பாருங்கள். செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே கொடுத்தா இது இன்னொரு இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டபுள் பாண்ட் இங்கே மூவ் பண்ணி பார்த்தா திருப்பி பழையபடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் செயினில் இவ்வளோ ரெண்டு பாசிபிலிட்டி வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு கார்பனை கம்மி பண்ணிடுங்க. ஒரு கார்பன், இப்போ 3 கார்பன் இருக்குமா ஒரு செயின் வரீங்க. 3 கார்பன் இருக்கமா நீ இப்படி வரைஞ்சிக்கலாமா? சி 3 கார்பன் இருக்கமா ஒரு செயின் வரைஞ்சாச்சு. கரெக்டாக 4வது கார்பன் எங்கே போடணும்? ஆப்வியஸாக இங்கே தான் போட்டாங்க, வேறு வழியில். 4வது கார்பன் இங்கே போட்டாச்சு. கரெக்டாக 4 கார்பன் தானே இருக்குது. எஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டபுள் பாண்டும் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துக்கிறேன், இங்கே ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துறேன், இங்கே சிங்கிள் பாண்ட் முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் வேரியேஷனே கிடையாது. இதுக்கு அவ்வளோதான், இவ்வளோ தான் வேரியேஷன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த வேரியேஷனுமே பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வரைச்சிட்டேன். ஸோ 3வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 கார்பனை வச்சு நம்ம போட முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், போட முடியாது. கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். ஸோ 3 ஸ்ட்ரக்சர் கிடச்சிட்டா அடுத்து வந்து ரிங்குக்கு வரணும். 4 கார்பன் இருக்க ரிங் ஃபஸ்ட்டு சான்ஸ். ஃபஸ்ட்டு 4 கார்பன் இருக்க மாதிரி ரிங். அப்புறம் ரிங்கை குறைங்க, 3 கார்பன் இருக்க மாதிரி ரிங். 4வது கார்பன் எங்கேயாச்சும் ஒரு இடத்த பிரான்ச் போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கா? கிடையாது. ஸோ மொத்தம் எத்தனை வருது? 5 வருது. ஸோ ஆன்சர் வந்து 5. எத்தனை பேருக்கு ஆன்சர் 5 மேட்ச் ஆச்சு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, மேட்ச் ஆகலைன்னா கமெண்ட் பண்ண தேவையில்ல, மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாம் பார்க்கட்டும், நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்கள்ல. எல்லாம் பார்ப்பாங்க எத்தனை பேர் கரெக்டாக வந்திருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா எல்லோரும் பரவாயில்ல இத்தனை பேருக்கு வந்திருக்கே அப்படின்னு நான் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. ஓகே, அதுக்கு சும்மாவே 5 அதுக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க? சும்மாவே ஆன்சர் 5 தான் நமக்கு தெரியும் அப்படின்னு போட்டுறாதீங்க. சும்மா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, புரிஞ்சு. இது வரைக்கும் புரிஞ்சா? கொஞ்சம் லெவல் ஏற்றுவோமா? லெவல் ஏற்றுறதுக்குமா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். ஒருவேளை நீங்கள் நீட் அண்ட் JEE 2023க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒருவேளை யூடியூப்பில் போடுற வீடியோஸ் பத்தலை, ஆனால் உங்கள்கிட்ட நான் இன்னும் நிறைய படிக்க போகிறேன், உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷனுக்கு ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, நான் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேட்சை ஜாயின் பண்ணலாம். ஓகே, TheBot 2.0 அப்படின்ட்டு இந்த பேட்ச் என்னென்ன கவர் ஆகும்னா கிளாஸ் 12த்தோட வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு டீட்டெயில்டாக கவர் ஆகும். எல்லா சாப்டர்ஸுமே டீட்டெயில் வீடியோ லெக்சர்ஸ். யூடியூபோட வீடியோவும் இதுவும் ஒன்று கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் கொடுத்துருக்க வீடியோஸே உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ 1000 டைம்ஸ் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா இந்த அந்தளவுக்கு நான் உங்களுக்கு நீட் அண்ட் JEE லெவலுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் நானே உங்களுக்கு நிறைய என் கையால் போர்டில் லெக்சர்ஸ் எடுப்பேன். உங்களுக்கு யூடியூப் வீடியோஸாக ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். கரெக்டாக இதில் வந்து நான் போர்டில் உங்களுக்கு எடுப்பேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டராக இல்லாமல் போர்டு லெக்சர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ நானே கிளாஸ்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செட். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வீடியோ பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் கொடுப்பேன். ஸோ அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அது போக உங்களுக்கு அந்த இதுவும் பத்தாதுன்ற ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மந்த்லி வந்து நீங்கள் போகிற ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 8 டெஸ்ட்டு கிட்டே இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆக ஒரு ரிவிஷன் மாதிரியாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் கிளாஸ் 11த்தோட ரிவிஷன் வீடியோஸ், எல்லா சாப்டர்ஸோட ரிவிஷன் வீடியோஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் 2023 இருக்கட்டும், JEE 23 இருக்கட்டும், ஆல் இண்டியா ரேங்க் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் எங்கே நான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்செப்ட் கேப்சூல் மொபைல் ஆப் இருக்குது.
ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, நம்மளோட ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். அங்கே ஸ்டோர்ஸ் அண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஆன்லைன் பேமெண்ட் தான், எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். உங்களுக்கு ஒரு வேளை பேட்ச் வீடியோஸ் ஏதாவது டவுட் வருதுன்னா அங்கே சேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்ச் வாங்குறதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா அங்கேயும் கேட்கலாம். ஓகே, ஸோ அது போக உங்களுக்கு இந்த யூடியூப் லெக்சர்ஸோட ஃப்ரீ லெக்சர்ஸ் ப்ளஸ் ஐசோமரிசமோட ப்ராக்டிஸ் செட்லாம் ஃப்ரீயாக வேணும்னாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். ஓகே, சூப்பரா. இது என்னது தெரியுமா? இந்த இடத்துல நான் ஜிஐன்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம்ல, இது எல்லாமே வந்து நான் ஸ்டீரியோவாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வால்வ் பண்ணல. நீங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வால்வ் பண்ணி பார்த்தா அது ஒரு ஐசோமர் கொடுக்கும். பார்த்தோம்ல, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஐசோமரிசம் வந்தால் அப்படியே இன்ட்டு 2 பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படி பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். கரெக்டாக? அப்போ இதுவே வந்து 2 விதமாக, இன்னொரு 2 விதமாக சிஸ் ட்ரான்ஸ் ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் இருக்குங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று 2 ப்ளஸ் ஆகும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணாமலும் பண்ணலாம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்ன இருக்கும், கைரல் கார்பனுக்கா செக் பண்ணணும். ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா கைரல் கார்பன் இருக்கும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா டபுள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டபுள் பாண்ட் ப்ளஸ் நிறைய கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச அந்த 5 ஸ்ட்ரக்சர்லையும் ஏதாச்சும் ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசமோ இல்லை ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமோ இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை கொஷனில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் இன்வால்வ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, இன்க்ளூட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணி போடணும். ஓகே, ஸோ இப்போ இது போடுங்க C5H10. இதுக்கு டி கண்டுபிடிச்சா 1 வரும். அதாவது ரிங் இருக்கலாம், இல்லை பை இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரெயிட் செயின் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் போட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் டபுள் பாண்டை மூவ் பண்ணிகிட்டே போங்க. இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே மூவ் பண்ணுங்கள், இங்கே இருக்க டபுள் பாண்டு இங்கே மூவ் பண்ணால் திருப்பி பழைய படிக்கும் வந்துடும். ஸோ அது தேவையில்லை. கரெக்டாக? அவ்வளோதான். மீதி எல்லாம் ஸ்ட்ரெயிட் செயினில் இவ்வளோ தான் பாசிபிலிட்டி. அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் செயினை கம்மி பண்ணுங்கள். 6 செயின் இருக்கிறத 5 செயினாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரான்ச்சு. அப்புறம் டபுள் பாண்ட் எங்கே வேணால் கொடுக்கலாம். இங்கே டபுள் பாண்ட் கொடுங்க. அப்புறம் திருப்பி டபுள் பாண்டை மூவ் பண்ணிகிட்டே போங்க. இங்கே போனுங்க. அப்புறம் இங்கே டபுள் பாண்டை மூவ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது வேரியேஷன் இருக்கா? இல்லை. அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் சைஸை. வேறு என்ன இருக்குது, 3 இருக்க மாதிரி. கரெக்டாக 1 2 3 4 3 செயின் இருக்க மாதிரி போட முடியாது. ஏன்னா டபுள் பாண்ட் இன்வால்வ் இருக்குது. உங்களால் 3 செயின் இருக்க மாதிரி இந்த கேஸை பிரான்ச் பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா 5 பாண்ட் வந்துடும். ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக 5 பாண்ட் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெயிட் செயினை வச்சு இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ரிங்கு 5 கார்பன் இருந்தாக்கா பென்டென், சைக்ளோபென்டென். அடுத்து 4 கார்பன் 1 பிரான்ச்சு. அப்புறம் 3 கார்பன் 2 பிரான்ச். இதுலேயே 2 பிரான்ச் இன்னொன்று வரும். இந்த மாதிரியும் போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷனாக தான் போட்டாகணும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து இத்திலீனாக மாற்றலாம். 3 கார்பன்லேயே இத்திலீனாக மாற்றிடலாம். அவ்வளோதான். ஓகே, வேறு எந்த வேரியேஷன் ஆச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஜஸ்ட் கார்பனோட சைஸை கம்மி பண்ணிகிட்டே வரீங்க. அவ்வளோதான். கம்மி பண்ணிவிட்டு இதை வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, இந்த கொஷின் இப்படி தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இப்படி போட்டிங்கன்னா தான் புரியும். சரியா? அடுத்து வந்து இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் C4H10O. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு OH வரும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 குரூப் இருக்குது. ஆல்கஹாலும் இருக்குது, ஈத்தரும் இருக்குது. ரொம்ப அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த ஸ்டேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட JEE நீட் எது எடுத்தால் இந்த கொஷின் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின். இது சும்மா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஆல்கஹால் வரணும், 3 ஈத்தர் வரும். சரி, உங்களுக்கு சும்மா ஹிண்ட் மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஆல்கஹால் அண்ட் 3 ஈத்தர் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இதுவும் ஹோம்ஒர்க் C3H6O. இதுவும் பார்த்தோம்னா 11 ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து பார்த்தா ஃபைனல் ஆன்சர் 11 வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்றும் 4 கார்பன் இருக்கா, 4 கார்பன்னா ஃபஸ்ட் 4 கார்பன் வரைஞ்சிருங்க. அப்புறம் ஒரு OH இருக்கும். கரெக்டாக? அந்த OH எங்கே போடலாம், OH 1 இங்கே போடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு டியூ கால்குலேட் பண்ணிங்களா. டியூ கால்குலேட் பண்ணால் 0 வரும்டா. 0 வந்துச்சா என்ன அர்த்தம், அந்த பை பாண்டே கிடையாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? பை பாண்டும் இல்லை, ரிங்கும் கிடையாது. அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியாது, ஆல்டிஹைட் கீட்டோன்ஸெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒன்று ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லாட்டி ஈத்தராக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஆல்கஹால்னால் OH கண்டிப்பாக தனியாக எடுத்துருங்க. OH எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே OH வச்சு பாருங்கள், அப்புறம் இங்கே வச்சு பாருங்கள், அப்புறம் இங்கே குறைச்சிட்டு OH வச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்லாம் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஈத்தருக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கார்பன் இருக்குமா ஈத்தர், அப்புறம் 2 கார்பன் இருக்குமா ஈத்தர், அதுக்கப்புறம் 3 கார்பன்லேயே ஐசோப்ரோபைல் மாதிரி இந்த மாதிரி ஈத்தர், இந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் வரைஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகுது. ஒரு ஷார்ட் ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங்கில் ஏதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி ஐசோமர் கண்டுபிடிக்கிறது? சரியா? இதுக்கு நீங்கள் ஷார்ட் ட்ரிக்கில் படித்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இதை வரைஞ்சி பார்க்குறேன், நான் வரைஞ்சி பார்த்து கண்டுபிடிப்பேன்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். சரியா? ரொம்ப ஈஸியான ஷார்ட் ட்ரிக். இந்த டேபிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குனாக்கா அது வந்து 3 வரணும். ஐசோமரோட ஆன்சர் வந்து 3 வரணும். 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தாக்கா 6, 3 இருந்துச்சுன்னா 6, 4 இருந்துச்சுனாலும் 3 தான். ஓகே, அண்ட்
2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒய் அண்ட் ஜெட், எக்ஸு ஒய் ஜெட் மூணுமே டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குனாக்கா டேரெக்டாக 10. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரியும். சி ஐசோமர் ஆஃப் C6H3ClBrI இதான் இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். கரெக்டாக C6ன்னு வந்தாலே பென்சீன் சப்ஸ்டிடியூட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ClBrI. இப்போ இதில் பார்த்தோம்னா இது எக்ஸ் ஆகிடுச்சு, இது ஒய் ஆகிடுச்சு, இது ஜெட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா இங்கே 3 இருக்குது. இங்கே யாராச்சும் ஒருத்தர் தூக்கிட்டு போய் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மீதி யார் இருக்கா? எக்ஸ் அண்ட் ஒய், ஒய் அண்ட் ஜெட் இருக்குது. கரெக்டாக ஒய் அண்ட் ஜெட். அப்போ இதுக்கு எத்தனை வரும்? கண்டிப்பாக 10 தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 10. சிம்பிள், அவ்வளோதான். எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எக்ஸு ஒய் இருந்துச்சுனாக்கா 10, ஒய் ஜெட் அதான் ஒய் ஜெட் இருந்துச்சுனாக்கா 10. இல்லை சேம் குரூப் இருந்துச்சுனாக்கா ஒய் இருந்துச்சுனாக்கா பாருங்கள், ஒய் இருந்துச்சா 3. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், C6H4BrNO2. கரெக்டாக இல்லை பார்த்துங்க, C6 இருக்குது, அதாவது ரிங். C6 பென்சின் ரிங் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ BrNO2 இதுக்கு என்ன அர்த்தம்? BrNO2. அப்போ இது எக்ஸு, இது ஒய், 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸ் ஒரு எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அப்போ மீதி ஒரே ஒரு ஒய் இருக்குது. அப்போ எத்தனை ஐசோமர் வரும்? 3 வரும். சிம்பிள், அவ்வளோதான். டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். 3, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், C6H4Cl2, C6H4Cl2. இதுக்கு பாருங்கள், எக்ஸும் Cl தான், ஒய்யும் Cl தான். கரெக்டாக. எக்ஸும் Cl, ஒய்யும் Cl, அதே கான்செப்ட் தான். ஒரு Cl சப்ஸ்டியூட் பண்ணிங்க, மீதி எத்தனை Cl இருக்குது? வெளியே ஒரே ஒரு Cl இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன வரும்? 3 தான் வரும். சிம்பிள் தான், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா ஆன்சர் 3. இதுவே C6H3ClBr2 இருக்குது. இதில் பார்த்தோம்னா எக்ஸு ஒய் அண்ட் ஒய் தான் இருக்குது. கரெக்டாக. எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய். ஸோ இப்போ தான் எழுதி போட்டேன். எக்ஸு ஒய்ன்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு எத்தனை வரும்? 6ன்னு வரும். அவ்வளோதான்டா, சிம்பிள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மோர் தென் என்ன. ஓகே, ஐ திங்க் இன்றைக்கி வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 வீடியோவில் முடிச்சிடுவோம் மேக்ஸிமம். ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ புரிஞ்சா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.